வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாகவே அபிராமி சீரியலோட டிஆர் ரேட்டிங் வழக்கத்துக்கு மாற டவுன் ஆகிட்டே வருது. ஸோ இந்த சீரியலுக்கு 1 மணி நேரம் ஸ்பெஷல் எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் ஆக்ட்ரஸ் நந்திதா ஸ்பெஷல் ரோலில் வந்தாங்க. ரகு கேட்டருக்கு நந்திதா பொண்ணு பார்க்குற ஸ்டோரி தான் ஸ்பெஷல் எபிசோட கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்பெஷல் எபிசோட் மூலமாக சீரியலுக்கு ப்ரமோஷன் கிடைக்குன்னு சேனல் தரப்பில் எதிர்பார்க்குறாங்க. இதை கண்டினியூ பண்ணி சில மாற்றங்களையும் அபிராமி சீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா சீரியலில் நியூ என்ட்ரிஸை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ஃபேமிலி நியூ என்ட்ரிஸாக சீரியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எப்பவுமே நியூ என்ட்ரியாக பர்டிகுலர் செலிபிரிட்டி தான் கொண்டு வருவாங்க. ஒரு சில சீரியலில் தான் மொத்த ஃபேமிலியுமே நியூ என்ட்ரியாக வரும். அதே மாதிரி அபிராமி சீரியல்லையும் ஒரு ஃபேமிலியே நியூ என்ட்ரியாக வந்திருக்கு. ரம்யா கவுடா சூர்யாங்கிற கேரக்டரில் அபிராமி சீரியலில் பூசை என்று கொடுத்துருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ராசாத்தி சீரியலில் சப்போர்ட்டிங் கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. ராசாத்தி சீரியலுக்கு அப்புறமா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அபிராமி சீரியல் மூலமாக சன் டிவி சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இவங்களோட என்ட்ரி ஆல்ரெடி சீரியலில் வந்துருச்சு. இவங்களோட ஃபேமிலி புதுசாக சீரியலில் கொண்டு வராங்க. இது இல்லாமல் ஜெயமணி சீரியலில் புதுசாக வந்திருக்காரு. இவரோட என்ட்ரி ஆல்ரெடி சீரியலில் வந்துருச்சு. ரம்யா ஜெயமணி ஆல்ரெடி சில சீனில் அபிராமி சீரியலில் வந்துட்டாங்க. இவங்களோட என்ட்ரி அதிகமாக காட்டலை, ஷார்ட்டாக தான் காட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே ஸ்பெஷல் எபிசோட கொண்டு வந்து ரகு கேரக்டருக்கு நந்திதா பொண்ணு பார்க்க ஸ்டோரியை கொண்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக ரகு கேரக்டருக்கு ஜோடியாக சூர்யா தான் வருவாங்க. நந்திதா ரகு மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் எபிசோட கொண்டு வந்தாங்க. ரகு சிங்கிளாக தான் இருப்பார். அவரோட லைஃப்பில் சூர்யா வர மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். பட் இந்த மெயின் ஸ்டோரியை காட்ட மாட்டாங்க. அப்பப்போ சைடில் ரகு சூர்யாவோட காம்பினேஷனில் திரைக்கதை ட்ராவல் ஆகும். இப்போ சீரியலில் ரகுவோட ஃபேமிலி மட்டும் தான் சீரியல் ஃபுல்லாகவே ஒவ்வொரு எபிசோட்லையுமே காட்டுறாங்க. இனி சூர்யாவோட ஃபேமிலியும் வருவாங்க. நிறைய பேருக்கு அபிராமி சீரியல் இப்போ போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேமிலி நியூ என்ட்ரிஸாக சீரியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சீரியலில் காமெடிஸ் அப்பப்போ ஸ்டோரியில் மிக்ஸ் ஆகி வருது. அபிமீனா சென்டிமெண்ட்டை மட்டும் வச்சு சீரியலை கண்டினியூ பண்ணாமல் ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுற மாதிரி திருப்பங்களோடு வந்தால் சீரியல் எல்லாருக்கிட்டுமே ரீச் ஆகும். சென்டிமெண்ட்டை மட்டும் எவ்வளோ நாள் தான் சீரியலில் பார்க்கறது. அபிமீனா இவங்களோட காம்பினேஷனில் திருப்பங்கள் வரலைன்னா சீரியலை வேறு ட்ராக்ல மூவ் பண்ணலாம். இன்னமும் ஒரே ஃபேமிலியை சுற்றி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணால் டிஆர்பி டவுன் ஆகிட்டே போகும். ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ணுற மாதிரி நிறைய கேரக்டர் சீரியலுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களை கரெக்டாக யூஸ் பண்ணால் அபினான ஆடியன்ஸ்ட நல்லாவே ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.